அட்டகாசமான வியூ பாருங்க எப்படி இருக்குது. இன்னும் போகணும். ஆகிட்ட சொல்லிட்டு அப்படியே தேயிலை தோட்டத்துக்கு இறங்கணும். பாருங்க சும்மா சாதாரண ஒரு இலையாக தான் இருக்குது. ஓகே போ, டைம் இல்லை. 100 இலைக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். இன்னும் மலை மேலே ஏறணும் போல இருக்குது. நம்ம அந்த கோயிலில் பார்த்துட்டு அப்படியே நம்ம வண்டியில் ஏறி பாய் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது வந்து சவுக்கு மரம் மாதிரி இருக்குது. ஆனால் இது சவுக்கு மரம் கிடையாது. பெரிய நெட்டேன்னு நீண்டு இருக்குது. அதோட இலைகள் வந்து ஊசி ஊசியாக இருந்துச்சு. இது என்ன மரம்னு பார்க்குற நண்பர்கள் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நான் இந்த மலை பிரதேசங்களில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இது வளர்ந்துருக்கு. அப்புறம் அதை தாண்டி போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த நூறலியா போகிற இடத்துல இந்த ரோடு மலையை குடைஞ்சி குகை அமைச்சிருக்கிறாங்க. எப்படி நான் நினைக்கிற மாதிரி ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அதாவது வந்து ரெட்டை வழி பாதை தான் அது. ஒரு சைடு போகிறதும் ஒரு சைடு வர்றதும். ஆமாம், இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த குகை அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு சும்மா அற்புதமாக இருந்துச்சு. நான் கேட்டேன் பாய்கிட்ட, போயிட்டு திருப்பி இதே வழியில் தான் வரணுமான்னு கேட்டேன். ஆமாம், இதே வழியில் தான் வரணும் அப்படின்றாரு. பாருங்கள், பிரம்மாண்டமான நூறலியா குகை. நான் நினைக்கிற மாதிரி கணக்கு பண்ணேன், 1 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. அப்படியே நம்ம எல்லாம் கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்ததுக்கப்புறம் அந்த குகையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து டூரிஸ்ட் மக்கள்கள் வரிசையாக நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துருவோம்னு நிப்பாட்டியாச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு சைட்டில் பார்த்தேன். பாருங்க எப்படி பாருங்க, சும்மா வியூஸு. அந்த 4 மலைக்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல், ப்ளூ கலர் தண்ணி, அந்த ஊதா கலர் தண்ணியை பார்த்தீங்களா? இங்கேருந்து ஓடணும் போல தோணுது. இன்னும் 20 கிலோமீட்டர் போகணுங்க. கணக்கு பண்ணி பார்த்தேன், இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. நிப்பாட்டுன்ட்டேன் பாய்கிட்ட, வண்டியை நிப்பாட்டு பாய், பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது, போகிறதுக்கு மனசே இல்லை. அட்டகாசமான வியூ பாருங்க எப்படி இருக்குது. இன்னும் போகணும் மலை மேலே, இன்னும் ஏறணும்னு நினைக்கிறேன். ஏற குளிர், ஏசியோட அந்த மாதிரி குளிராக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது வியூஸு. பின்னால் இருக்க வியூஸை பார்த்தீங்கல்ல எப்படி சும்மா அட்டகாசமாக இருக்குண்டு. சுவிட்சர்லாந்து, என்ன சுவிட்சர்லாந்து பக்கத்தில் இருக்க சுவிட்சர்லாந்து. ஓகே, இன்னும் போகணும் மேலே, போவோம். கமான், லெட்ஸ் கோ. இது நம்ம நூறலியா போகிற வழியில் ஒரு அருவியை பார்த்தோம். பாருங்க, இன்னைக்கு அவ்வளோக்கு ஒன்றும் ஆர்ப்பரிப்பு இல்லையா, ஆனால் செம்மையாக இருக்குல்ல. இது அப்படியே இந்த அருவி தண்ணி இப்படியே போயிட்டு இதான் மேம்பாலம். இந்த மேம்பாலத்துல நேராக அப்படி கீழே போய் கலக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ரொம்ப செம்மையாக இருக்குல்ல. போமா, போம். அது வந்து சாதாரண ஒரு சின்ன அருவி தான் நம்ம பார்த்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இடைக்கிட இந்த மாதிரி அருவி ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஏறணும். வண்டி 3 ஏறி, இது வந்து ஒரு கொண்ட ஊசி வளைவுங்க. கொண்ட ஊசினா சும்மா சாதாரண 1 2 கிடையாது, நிறையா இருக்குது. அப்படியே வளைஞ்சி அப்படியே ஏறினாப்புல பாய். இது எல்லாமே வீடுகள் இனிமேல் தென்பட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வீடுகள்லேயே வந்து தோட்டங்கள் வச்சுருக்காங்க. பூந்தோட்டங்களும் சரி, பல தோட்டங்களும் சரி, காய்கறி தோட்டங்களும் சரி. அந்த பாருங்கள், அந்த மலையை பாருங்கள், அந்த மலையை அப்படி சொரிஞ்சு விட்டு எல்லாம் விவசாய பூமி தான். பார்க்குற வீடுகள் எல்லாம் இனிமேல் வந்து இங்கே வந்து ரூம்கள்ஸ் அவைலபிள் அப்படி இப்படி நிறையா போட்டுருக்குறாங்க. ஆமாம், இந்த பாருங்கள், இந்த மலைகள் இருக்குல்ல, இந்த மலைகள்லேயே சைடில் வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் வந்து அந்த செடிகள் தெரிஞ்சு மறைச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறப்பயே தேயிலை தோட்டம். எனக்கு பிடிச்ச ஏரியா. இறங்கிட்டேன்.
தேயிலை தோட்டத்தில் இறங்கியே ஆச்சு. இன்றைக்கி பார்த்துருவோம்டா ஒரு கைன்னு பாருங்கள். இறங்கி பாயிட்ட சொல்ல, பாய் வண்டியை நிப்பாட்டு பாயின்னு சொல்லியாச்சு. நிப்பாட்டிட்டாப்புல நமக்காக. நூறலியாவுக்கு போகிற வழியில் அப்படியே நம்ம ஜசீம் பாய்ட்டு வண்டி நிப்பாட்ட சொன்னோம். வண்டியை பாய்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே தேயிலை தோட்டத்துக்கு இறங்கணும். பாருங்கள், சும்மா சாதாரண ஒரு இலையாக தான் இருக்குது. ஆனால் இதுதான் தேயிலையா? ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இதான் வெட்டுறாங்க போல இருக்கு. பிச்சு பிச்சு போடுவாங்க போல இருக்கு பின்னால் பேக்கில். பாருங்கள், தேயிலை தோட்டம், நூறலியா தேயிலை தோட்டம். அப்பா என்னப்பா இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா நண்பா? வீடியோ பார்க்குறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, போ, டைம் இல்லை. நூறலியாக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். இன்னும் மலை மேலே ஏறணும் போல இருக்குது. ஏற ஏற குளிர் அந்த மாதிரி அடிக்குது. ஓகே நண்பா. அப்படியே மலையில் ஏறுறப்ப மற்ற தேயிலை தோட்டங்கள்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. அறுவடை பண்ணி இப்போ தான் இதில் வந்து கொழுந்துகள் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், பல ஏக்கர் கணக்கில் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், கல் மலை மாதிரி இறங்கிட்டோம். நூறலியா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அது பாட்டில் கொண்ட ஊசி வளைவு தான். ஒரே வளைவு 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 வளைஞ்சு தான் போகுது. எப்படி நண்பா, நம்ம நூறலியா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டவுன். இதை பாருங்க, இதெல்லாம் வீடுகள் தெரியுதா? செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அனுபவம் இது. போகிற வழியில் ஒரு பிரமாண்டமான ஒரு ஹோட்டலை பார்த்தோம் இந்த நூறலியா ஏரியாவில். சும்மா அந்த மாதிரி கம்பீரமாக நின்றுச்சு, வெல்கம் பண்ணிச்சு. அப்படியே சைடில் பார்த்தாக்கா சின்ன சின்ன வீடுகள் அப்படியே இருந்துச்சு. இதில் பாருங்கள், இந்த மலைகளில் வீடு எப்படி அட்டகாசமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் எல்லாம் கட்டி வச்சுருந்ததா இல்லை இப்போ கட்டினதா என்னன்னு தெரியல. இப்போ உள்ள மாடல் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த காலத்துலேயும் கட்டி வச்ச மாதிரியும் ஒரு வீட்டுகளுடைய தோற்றமும் தெரியுது. ஆனால் அதிகமாக வந்து பெரிய பில்டிங் கிடையாது. அதோட சூப்பரான எனக்கு பிடிச்ச இடங்க இங்கே பாருங்க, கோல்ஃபுங்க. நூறலியாவில் கோல்ஃப் ஏரியா இருக்குதுன்னு நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். கோல்ஃப் இங்கே வந்து விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எது காம்படிஷன் நடக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கோல்ஃப் வந்து பார்க்கச்சல அப்படியே ரொம்ப பெருசாக என்னமோ பல கிலோமீட்டருக்கு போயிட்டே இருந்துச்சு. சரியாக தெரியலை நாங்கள் வண்டியில் போகிறதுனால. இப்போ பாருங்கள் கிட்டத்தில், இப்போ தெரியுதா? சூப்பராக இருக்கா? இது தாங்க நூறலியாவில் உள்ள கோல்ஃப் ஏரியா. விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ விளையாட போகிறாங்கன்னு தெரில, நமக்கு பார்க்க கிடைப்பான்னு தெரில, பார்ப்போம். அப்படியே நம்ம வந்து நூறலியா என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கேட்டோம். நம்ம பாய் கேட்டாப்பில் பக்கத்தில் இருக்க ஆட்டோக்கார்ட்ட. அவர் வந்து அப்படியே நேராக போ, இதற்கு அங்கே போ, இங்கே போன்னு சொல்லி அங்கே உள்ள சிங்கள பாஷையில் சொன்னார். பாயும் கிளம்பிட்டார். ஒரு வழியாக நூறலியா வந்து அடைஞ்சிட்டோம். பாருங்கள், இதுதான் நூறலியா சிட்டி. இப்போ நம்ம உள்ளே கேட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இருக்குது, சம்பவம் காற்று இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், சும்மா கிட்ட முடிச்சிடுவோம். இப்போ நூறலியான்னு வந்துட்டோம். நூறலியாலேருந்து அம்பேவேல ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்குது. அலிபேரங்க அலிபேரகன்னு சொன்னாக்கா அவகோடா ஃப்ரெஷ் விற்கிறார் தாத்தா ரோட்டில். ஓகே, வர்றப்போ வாங்குவோம். அம்பேவேல கார்டன் சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம். அந்த நூறலியாலேருந்து அந்த அம்பேவேல கார்டனுக்கு வந்து 14 கிலோமீட்டர். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லைன்ல இருக்கு நண்பா. மன்னிக்கணும் நண்பா, நம்ம பாய் சொன்னார் நம்ம நூறலியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அம்பேவேலைங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது, எல்லா ஒரு இடங்கள் இருக்குது, அந்த இடத்த பார்த்துட்டு வரும்னு சொன்னார். நம்ம ஃபஸ்ட்டு நூறலியாவில் பார்க்காம அம்பேவேலையை பார்த்துட்டு வர வழியில், அதுக்கப்புறம் நூறலியா பார்த்துக்குறோம். வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. போகிற வழி தான் இந்த அம்பேவேலை வழி தான் நிப்பாட்டினேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ரெஸ்ட் ரூமுக்கு நான் நிப்பாட்டினேன். ரெஸ்ட் ரூமு இங்கே வந்து ஒரு பள்ளிவாசம், அழகான பள்ளிவாசம் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கிட்ட வண்டி நிப்பாட்டியாச்சு. நம்ம வந்து அம்பேவேலையில் அங்கே உள்ள இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அம்பேவேலையை கிளம்புவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க. மேலும் பல வீடியோகள் போடுறேன். வாங்க கிளம்பலாமா? தேங்க்யூ நண்பா.
இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதோட அப்படியே சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க. ஓகே பை பாய்.